வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 10 கிராமில் காயின் வாங்கணும், சில்வர் காயின் வாங்கணும் அப்படின்னா 10 நாளில் நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்டு ரேட் அப்புறம் சில்வர் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 21 ஜூலை. இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9180 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி 10 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 126 ரூபாய், இன்றைக்கும் 126 ரூபாயில் இருக்குது. ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10 கிராம் சில்வர் காயின் வாங்கணும் அப்படின்னா இன்னையோட சில்வர் ரேட்டுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னையோட சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 126 ரூபா. நம்ம 10 கிராம் வாங்கணும் அப்படின்னா சில்வரோட ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 1260 ரூபா வருது. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு 1 ரூபா 75 பைசா அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம 10 கிராம் வாங்குகிறோம் அப்படின்னா 10 கிராம் இன்ட்டு 1 ரூபா 75 பைசா அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 17 ரூபா 50 பைசா வரும். இதை வந்துட்டு நம்ம சில்வர் ரேட்டோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1277 ரூபா 50 பைசா வரும். இதுக்கு ஜிஎஸ்டி வந்து 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 38 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1315 ரூபா 50 பைசா எக்ஸ்ட்ராவாக வருது. நான் வந்து இங்கே அந்த 50 பைசாவை கட் பண்ணிவிட்டு 1315 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னையோட சில்வர் ரேட் படி நீங்கள் வந்துட்டு 1315 ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 10 கிராம் சில்வர் காயின் வந்துட்டு ஈஸியாகவே வாங்கிட முடியும். ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ வாங்கலை, 10 டேஸ் கழித்து தான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 10 டேஸ் கழித்து அப்படிங்கும்போது சில்வர் ரேட் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இருக்கலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகவும் இருக்கலாம். ஸோ நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் வந்துட்டு 130 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1 கிராம் 130 ரூபா அப்படின்னா 10 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபா வரும். இதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு 10 கிராம் இன்ட்டு 1 ரூபா 75 பைசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட் பண்ணாங்க அப்படின்னா 17 ரூபா 50 பைசா வருது 10 கிராமுக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு 1317 ரூபா 50 பைசா வருது. ஜிஎஸ்டி இதுக்கு 3% ஆட் பண்ணாங்க அப்படின்னா 39 ரூபா 50 பைசா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1357 ரூபா வருது. நான் வந்து இங்கே 1360 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா 10 நாள் கழித்து நீங்கள் சில்வர் வாங்க போகிறீங்க, 10 கிராம் சில்வர் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ஒரு 1360 ரூபாய் இருக்கணும். இப்போ இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு 1360 ரூபாய். டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10 நாளில் சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 136 ரூபாய் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 நாளையில் உங்களால் 1360 ரூபாய் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணிட முடியும். 10 கிராம் சில்வரும் வாங்கிட முடியும். நீங்கள் வந்து சில்வர் வாங்க போகிறீங்க அப்படின்னா சில்வர் காயின் வந்துட்டு நமக்கு 999 தான் பியூரிட்டி சொல்லுவாங்க. நம்ம கோல்டுக்கு வந்து 916 பியூரிட்டி சொல்கிற மாதிரி சில்வருக்கு வந்துட்டு பியூர் சில்வர் அப்படின்னா 999 அப்படின்ற மாதிரி சிம்பிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் வாங்குங்க. இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.